வணக்கம். நான் விஜயகுமார். ஏபிஎன் ஃபிலிம்ஸ் யூடியூப் சேனல் மூலமாக சிகரம் தொட்ட சினிமா என்ற இப்பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய சிகரம் தொட்ட சினிமாவில் நாம் பார்க்க போகின்ற படம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, வல்லவன் ஒருவன் அப்படின்னு ஒரு படம். டி.ஆர். சுந்தரம் அவர்கள் மாடர்ன் தியேட்டர்ஸ் மூலமாக தயாரித்து இயக்கிய திரைப்படம் வல்லவன் ஒருவன். தமிழ் திரையுலகில் முதல் எடுக்கப்பட்ட ஒரு ஜேம்ஸ் பாண்ட் திரைப்படம் என்று இப்படத்தை சொல்லலாம். இதுல வந்து ஜெய்சங்கரும் விஜயலட்சுமி நடிச்சிருப்பாங்க. தேங்காய் சீனிவாசன் நடிச்சிருப்பாரு. ஆர்.எஸ். மனோகர் நடிச்சிருப்பாரு. இது வந்து ஜேம்ஸ் பாண்ட் படங்கள், ஆங்கில படங்கள்லாம் பார்க்குறோம் இல்லையா, ஜேம்ஸ் பாண்ட் படங்கள், அந்த விதமான ஒரு சாயல்ல இந்த படம் உருவாக்கப்பட்டது. அதே மாதிரி ஜெய்சங்கர் இதில் எப்படி பண்ணுவார்னாக்கா, கோட் ஷூட் போட்டு கையில் துப்பாக்கி எடுத்துட்டு அவர் அந்த ரகசியமாக நடந்து வர்றது, அந்த விஷயங்களை துப்பறிகிற காட்சிகள் எல்லாமே பார்த்தா அப்படி ஜேம்ஸ் பாண்ட் ஸ்டைலே இருக்கும். அதனால தான் இந்த படத்தில் நடிச்சதுக்கப்புறம் ஜெய்சங்கர் வந்து தென்னக ஜேம்ஸ் பாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு முறை குற்றம் செய்தவனை மன்னிக்காமல் மேன்மேலும் அவனை குற்றவாளியாக்கி அதிகாரம், சட்டம் இவைகளின் மூலம் உங்களை நிரந்தரமாக அடிமையாக்கும் இந்த அதிகார வர்க்கத்திற்கு உங்கள் மூலம் பாடம் கற்பிக்க வேண்டும் என்ற அழுத்தமான கொள்கையால் இந்த ஆயுதச்சாலையை ஆரம்பித்தேன். மர்மமான இடத்தில் மறைவான முறையில் நீங்கள் வாழ்ந்தாலும் கூட உழைக்கிறோம், ஊதியம் பெறுகிறோம், உல்லாச வாழ்வு வாழ்கிறோம் என்ற நிம்மதி உங்களுக்கு இருக்கிறது. உங்கள் ஆனந்த வாழ்வுக்கு அஸ்தமனம் ஏற்படுத்த அதிகார வர்க்கம் ஆரம்பித்து விட்டது. ஏன்னா அந்த அளவுக்கு தன்னுடைய நடிப்பால் ஒரு ஜேம்ஸ் பாண்ட் போலவே நடிச்சு மக்கள் மனசு ஆழமாக பதிஞ்சிருப்பார். வல்லவன் ஒருவன் அப்படிங்கிற இந்த படத்துக்கு வேதா அவர்கள் இசையமைச்சிருப்பார்கள். கண்ணதாசன் அவர்கள் பாடல்கள் எழுதியிருப்பார். இந்த படத்தோட கதைக்களம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போனோம்னாக்கா, ஒரு பெரிய தீவிரவாத கும்பல், தேச துரோகிகள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, தேச துரோக கும்பல் ஒன்று, அதுக்கு தலைவராக ஆர்.எஸ். மனோகர். அவங்க என்ன பண்றாங்கன்னாக்கா, அணுகுண்டெல்லாம் தயார் பண்ணி வெளி மாநிலங்களுக்கு விற்பனை செய்கிறார்கள். அந்த அணுகுண்டை எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தீப்பெட்டி தொழிற்சாலை வச்சு நடத்துவாங்க. அங்கதான் கந்தக பொருள் கிடைக்கும். அதை வச்சு அணுகுண்டுகளை தயார் பண்ணி வெளி மாநிலங்களுக்கு சப்ளை பண்ணுவாங்க. இப்படி இவங்க சப்ளை பண்ணக்கூடிய ஒரு பெரிய தேச விரோத கும்பல் சென்னையில் இருக்குது. இந்த கும்பலை கண்டுபிடிச்சி இவர்களை அடியோடு அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மும்பையில இருந்து ஒரு உயர் போலீஸ் அதிகாரி அங்கே அனுப்பிச்சிக்கிறாங்க. அவர் வந்து என்ன பண்றாரு, இந்த கந்தக பொருள் ஒரு தீப்பெட்டி தொழிற்சாலையில் தான் கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு அந்த தீப்பெட்டி தொழிற்சாலைக்கு போறாரு. அங்க போற இடத்துல அவர் வந்து கொண்டுடுறாங்க. அவரு இறந்துடுறாரு. இறந்துட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, மும்பையில இருந்து ஒரு ரகசிய உளவாளியாக சங்கரை அங்கே நியமிக்கிறார். நீ போலீஸ் அதிகாரியா போக வேணாம், ஒரு ரகசிய உளவாளி, ஒரு சிஐடியா அங்க போயிட்டு அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அவர் இங்க வராரு. இங்க வந்த உடனே இங்க அவர் தங்குற லாட்ஜில் வந்து குமார்னு ஒருத்தர் அவருக்கு ஒத்தாசைக்கு இருக்கிறார். அவர் தான் தேங்காய் சீனிவாசன். அந்த சங்கருங்கிற பேர்ல வரக்கூடிய சிஐடி தான் ஜெய்சங்கர். இங்க அந்த ஜேம்ஸ் பாண்ட் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த டூயட்ல ஜாஸ்தி வைக்க மாட்டாங்க. பாடல்களுக்கெல்லாம் பெரிய முக்கியத்துவம் உண்டு. ஆனால் நம்ம தமிழ் படம் வச்ச இதில் பாடல்களும் சிறப்பாக இருக்கணும், காதல் காட்சிகளும் இருக்கணும் இல்லையா, அப்படிங்கிறதுக்காக இதில் வந்து இவர் துப்பறிகிற நேரத்தில் ஒரு பெண்ணை சந்திக்கிறார். அவங்க தான் விஜயலட்சுமி. அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஜன்ன வழியா போய் அந்த ஆளுங்க கவனத்தை என் பக்கம் திருப்புற. அவங்க என்ன தொடர்ந்து வரும்போது நீ ஆத்தங்கரைக்கு போய் மோட்டர் போட்ல புறப்பட்டு. நான் உங்களை எங்க பாக்குறது? கரையோரமாவா, அங்க உன்னை சந்திக்கிறேன். ஜாகிரதை சங்கர். உன் மயக்க மருந்துலேருந்தே நான் தப்பிச்சுக்கலையா? அது எங்க அண்ணன் கொடுக்க சொன்னாரு. சரி, அப்புறம் பேசிக்கலாம். பி கேர்ஃபுல். தேங்காய் சீனிவாசன் அவருடைய காதலியும் வந்து ஜெய்சங்கருக்கு உதவி செய்கிறாங்க. அப்போ இவங்க வந்து இந்த வெடிகுண்டெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, எப்படி தயார் பண்றாங்க, எங்கேருந்து தயார் பண்றாங்க, ஏன் அந்த தீப்பெட்டி தொழிற்சாலைக்கு போக முடியல, அங்க போனா எப்படி கொன்னுடுறாங்க அப்படிங்கிற அந்த பலவிதமான கேள்விகளுக்கான பதில்களை ஜெய்சங்கர் கண்டுபிடிக்கிறார்.
கண்டுபிடிச்சி அந்த தீப்பெட்டி தொழிற்சாலைக்கு போறாரு. அங்க போனதுக்கப்புறம் அங்க நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் பார்க்குறாரு. பலவிதமான கோணங்கள்ல அட்டாக் பண்றாங்க வரவங்கள. அதையெல்லாம் மீறி எல்லோரையும் அடித்து துவம்சம் பண்ணி அந்த கூட்டத்தையே பிடித்து அரசாங்கத்திடம் ஒப்படைக்கிறார் ஜெய்சங்கர். சார், நல்ல சமயத்துல வந்தீங்க சார். இதுல ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் அடங்கியிருக்கு. அப்படியா? ஆமா. சங்கரை துலைக்க ஏற்பாடு ஆயிடுச்சு. அவன் எந்த வினாடியும் யமலோகம் போயிடுவான். ஆந்தை மார்க் தொழிற்சாலை உண்மை தெரிஞ்சு போச்சு. நாளைக்கு இங்கிருந்து கந்தகத்தை எடுத்துக்கிட்டு போற திட்டத்தை இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு வச்சுக்கணும். சதா, உன்னுடைய உதவி தேவை. நீ ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கணும். சார், அம்முவையும் சேர்த்துக்கலாமா? ஆல் ரைட். அவ உன்னோட தைரியசாலி. நாம 3 பேரா இருந்தா நல்லது. 4ஆவதா நாடும் இருந்தா நல்லதுன்னு நினைக்கிறேன். நீங்க கண்டுபிடிச்ச ரகசியம் எல்லாம் தரீங்களா? ஓ எஸ், தாராளமா. ஏற்கனவே இந்த விஷயத்தெல்லாம் நாங்க கேட்டாச்சு. இனிமே இது எனக்கு தேவையில்லை. இந்த உலகத்துக்கு நீங்களும் தேவையில்லைன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இந்த கதையோட களம் இதுதான். இதுல ஒரு துப்பாக்கியை ஏந்திக்கிட்டு நடக்கிற ஸ்டைலு, ஓடுற ஸ்டைலு, ஃபைட் பண்றது, பெல்ட் அடிக்ஸ் எல்லாமே சிறப்பாக பண்ணி வச்சிருப்பாரு. அதே மாதிரி விஜயலட்சுமி அவங்களுடைய கதாபாத்திரத்தை ஏற்று மிக சிறப்பான முறையில் பண்ணியிருப்பாங்க. தேங்காய் சீனிவாசன் அவருடைய ஜோடியோட சேர்ந்து நகைச்சுவைகளை கொடுத்திருப்பாரு. ஆர்.எஸ். மனோகர் அவருடைய வில்லத்தனத்தை மிக சிறப்பான முறையில் அதை காமிச்சிருப்பாரு. படத்தை மாடர்ன் தியேட்டர்ஸ் மூலயமா டி.ஆர். சுந்தரம் அவர்கள் தயாரித்து இயக்கியிருப்பாங்க. வேதா அவர்கள் இசைக்கு கண்ணதாசன் அவர்கள் அற்புதமான வரிகளால் பாடல்களை கொடுத்திருப்பார். ஜேம்ஸ் பாண்ட் படத்துல இந்த பாட்டு இருக்கு அப்படின்னு கேட்கிற அளவுக்கு இருக்கும் பாடல்கள். அப்படி என்ன பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, இவர் ஜெய்சங்கர் ஃபர்ஸ்ட் சென்னைக்கு ஒரு லாட்ஜில் தங்கிக்கின்னு தான் அந்த துப்பறிகிற வேலைகளை ஆரம்பிப்பார். அப்போ அவரை கொல்றதுக்காக 2 பேர் வருவாங்க. அப்போ ஒரு பொண்ணு இவரை மயக்கி பாட்டு பாடணும். அதை பார்த்துட்டு அவங்க 2 பேர் பின்பக்கமாக அவர் கொலை பண்ணணும். இப்படி ஒரு காட்சி அமைப்பு உருவாக்கியிருப்பாங்க. அதில் அந்த மயக்கக்கூடிய ஒரு பெண்ணாக விஜயகுமாரி அவர்கள் டான்ஸ் ஆடி பாட்டு போடுவாங்க. அது என்ன பாட்டு தெரியுங்களா? அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு பாடல். பளிங்கினால் ஒரு மாளிகை, பருவத்தால் மணி மண்டபம் அப்படின்னு ஒரு பாடல். பளிங்கு நாள் ஒரு மாளிகை, பருவத்தால் மணி மண்டபம், உயரத்தில் ஒரு கோபுரம், உன்னை அழைக்குது வா. பளிங்கு நாள் ஒரு மாளிகை, பருவத்தால் மணி மண்டபம், உயரத்தில் ஒரு கோபுரம், உன்னை அழைக்குது வா. அந்த பாடல் அவ்வளோ சிறப்பாச்சு, எல்லோராலும் ரசிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் ஜெய்சங்கருக்கும் விஜயலட்சுமிக்கும் ஒரு காதல் பாடல். இன்னும் பார்த்து கொண்டிருந்தால் என்னாவது, இந்த பார்வைக்கு தானா பெண்ணானது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல். இன்னும் பார்த்து கொண்டிருந்தால் என்னாவது, இந்த பார்வைக்கு தானா பெண்ணானது, நான் கேட்டதை தருவாய் என்றாவது. இன்னும் கேட்டு கொண்டிருந்தால் என்னாவது, இந்த கேள்விக்கு தானா பெண்ணானது, நெஞ்ச கோட்டையை திறப்பாய் என்றாவது. இன்னும் பார்த்து கொண்டிருந்தால் என்னாவது. அந்த பாடலும் அவ்வளோ சிறப்பாக அமைஞ்சிருக்கும். ஒரு ஜேம்ஸ் பாண்ட் படத்தில் இப்படி ஒரு அற்புதமான பாடல்களை கண்ணதாசன் அவர்கள் கொடுத்திருப்பார். பாடல்களும் சரி, காட்சி அமைப்புகளும் சரி, விறுவிறுப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் பார்ப்பவர்களை சீட்டின் நுனிக்கு வர செய்வது போல அனைத்தும் அமைந்திருந்ததால் இந்த வல்லவன் ஒருவன் என்ற இந்த திரைப்படம் 1966ஆம் ஆண்டு வெளியாகி அந்த ஆண்டில் வெளியான வெற்றி படங்களின் பட்டியலில் இடம்பெற்றது இந்த திரைப்படம். அது என்ன படம்னாக்கா வல்லவன் ஒருவன். தென்னக ஜேம்ஸ் பாண்ட் என்ற பட்டத்தை ஜெய்சங்கருக்கு கொடுத்த திரைப்படம்.
முதலில் ஜேம்ஸ் பாண்ட் படமாக உருவான ஒரு தமிழ் திரைப்படம் வல்லவன் ஒருவன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.